என்னோட வீட்டில் என்னோட கணவர் என்னோட குழந்தைய பார்த்துக்கிறாங்க. ஆனால் நிறைய நேரத்தில் அவங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் வருது. குழந்தை ஒழுங்காக அவங்களால சாப்பாடு கொடுக்க முடியல, சில தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னு ஒரு மதர் கேட்டிருக்காங்க. அதாவது இவங்க வேலைக்கு போகிறாங்க. இது ஃபாரின் கல்ச்சரில் இது ரொம்ப பிரபலமாக இருக்கிற, அதாவது 10ல் 1 அப்படிங்கிற அளவுக்கு பார்க்குற அளவுக்கு ஆங்கிலத்தில் SAHDன்னு சொல்லுவாங்க, ஸ்டே அட் ஹோம் டேட் ஷேட் அப்படின்னு சொல்லி. அதாவது அப்பா வீட்டில் இருந்து குழந்தைய பார்த்துக்கிறாங்க, அம்மாக்கள் வேலைக்கு போகிறாங்க. இதை செய்ய முடியுமா? இது ஒரு ஆண் மகனால், ஒரு கணவர்னால, இல்லை அப்பாக்கள்னால அந்த குழந்தைய அம்மா மாதிரி பார்த்துக்க முடியுமா? என் கணவர்னால அதை பண்ண முடியலன்னு ஒரு அம்மா ஆதங்கத்தோடு கேட்டிருக்காங்க. இதை பண்ண முடியாததுன்னு இல்லை, அம்மாக்களுக்கு பெண்களுக்கு இயல்பாகவே அந்த இமோஷ்னல் தாட் அப்படின்னு சொல்கிறது, கனெக்ட் பண்ணிக்கிறது. பசியோடு இருப்பாங்களே, என்ன சாப்பிட்டாங்களோ தெரியலையே, எவ்வளோ நேரம் நிற்கிறாங்க, கால் வலிக்குமே, அந்த மாதிரி சில இயல்புகள் இமோஷன்ஸோடு ஈஸியாக கனெக்ட் ஆகிறது பிறவியிலேயே வந்த குணம். ஆண்கள் அது இன்னேட்டாக இல்லாமல் கொஞ்சம் அபகரித்து அதை கற்றுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவேன். எங்கள் வீட்லேயுமே நான் ஒரு கிளாஸில் இருக்கேன், 2-3 மணி நேரம் கிளாஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னோட குழந்தைய என்னோட கணவர் ரொம்ப அழகாக பார்த்துக்குவார். அவனை தூங்க வைக்கிறதாகட்டும், குளிக்க வைக்கிறதாகட்டும், சில நல்ல பழக்கங்களை சொல்லித்தரதாகட்டும், ஹோம்ஒர்க் பண்ண வைக்கிறது, இது மாதிரி எல்லாத்தையும் ரொம்ப சமத்தாக பண்ணுவாங்க. என்னை விட ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஆனால் சில நேரத்தில் அந்த குழந்தை ஒரு 11 மணிக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருக்கணுமே, ஒரு ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்கணுமே அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு போனால் மட்டும்தான் செய்வாங்க. நான் அந்த அன்னைக்கு சொல்லலை அப்படின்னா, நீ தான் சொல்லலையே அப்படின்னு ரொம்ப எளிமையாக வார்த்தைகள் வரும். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த சாப்பாடை வைக்கணும், இந்த நேரத்துக்கு அந்த குழந்தைக்கு பசிக்கும், இதை செஞ்சுருக்கணுமே அப்படிங்கிற உணர்வு அந்த அப்பாக்களுக்கு சில நேரத்தில் மிஸ் ஆகும். மற்றபடி நாங்கள் சொல்கிறது, கண்டிப்பாக அப்பாவோட உலகத்தில் அந்த குழந்தை வளரணும். 7 நாளும் 24 மணி நேரமும் அம்மா மட்டும்தான் அப்படின்னு சொல்லி தவிர்க்க முடியாத காரணத்தினால சிங்கிள் பேரண்ட்டாக இருந்தால் அது வேறு. ஆனால் 2 பேரும் இருக்கிற இடத்துல பெரும்பாலும் அப்பா வேலைக்கு போய் அம்மாக்கள் வீட்டில் இருக்கிறது நம்ம சொசைட்டியில் நிறையா இருக்குது. அம்மாக்களும் வேலைக்கு போகிற சொசைட்டி நம்மளுது. 2 பேரும் போனால் தானே. ஆனால் இதில் ஆண்மகன் வீட்டில் இருந்து, அப்பா வீட்டில் இருந்து குழந்தைய பார்த்துக்கிறது நம்ம சொசைட்டியில் பெரும்பாலும் இல்லை. அது ரொம்ப கம்மியானது தான். இப்படி ஒரு கேள்வி வர்றதுனால சொல்கிறேன், அவங்கள கொஞ்சம் டியூன் பண்ணணும். அம்மாவுக்கு இயல்பாக வர்றது அப்பாவுக்கு கொஞ்சம் எழுதி வச்சோ சொல்லி கொடுத்தோ, இந்த நேரத்தில் இதை பண்ணுங்க. நான் அப்படிப்பட்ட சிலர்லாம் பார்த்துருக்கிறேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த வீடெல்லாம் சுற்றி சுற்றி அந்த குழந்தைய சாப்பாடு ஊட்டுறதாகட்டும், அந்த குழந்தைய குளிப்பாட்டுறதாகட்டும், அந்த குழந்தைய அத்தனை அழகாக பார்த்துக்குவாங்க. ஸோ அப்பா கூட வளர்கிற குழந்தை பெரும்பாலும் ஒரு மாதிரி மெச்சோர்டாகவும், ரொம்ப இந்த குட்டி உலகத்துக்குள்ளே இருக்காமல், இமோஷன்ஸுக்கெல்லாம் இது பண்ணாமல் கொஞ்சம் வித்தியாசமாக வளர்கிறத பார்க்குறேன். ஒவ்வொருத்தர் வளர்த்தும் போதும் அந்த குழந்தை யார் கூட வளர்றாங்கங்கிறது ரொம்ப முக்கியம். தாத்தா பாட்டி கூட வளர்கிற குழந்தைய நான் பார்த்த உடனே சொல்லுவேன், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசினாலே, ஒரு 5 வயசுலேயோ 6 வயசுலேயோ ஒரு குழந்தை பையனோ பொண்ணோ வர்றாங்கன்னா, அவங்க தாத்தா பாட்டிக்கிட்ட பெரியவங்க கிட்ட தான் வளர்ந்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னே சொல்லலாம். அவங்க பேசுகிற மெச்சோர்டான சில வார்த்தைகளாகட்டும், தாத்தா பாட்டி என்ன பண்ணுவாங்க, இயல்புலேயே அப்பா அம்மாவோட ஒரு யதார்த்தம் இருக்காது, அவங்கள்ட்ட கொஞ்சம் பயந்த உணர்வு இருக்கும். இதை போட்டால் கீழே விழுந்துரும், இதை உடச்சிருவீங்க, இதனால் இது ஆகும் அப்படிங்கிற நிறைய சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபியர் ஃபேக்டர்லாம் கொஞ்சம் தெரியும். எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரின்னு சொல்லலை, பட் பெரும்பான்மையான குழந்தைங்க. அதே மாதிரி அப்பாக்கள் கிட்ட அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணி வளர்கிற குழந்தை வெளி உலகத்தை வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுற அந்த மனோபக்குவத்தை நாங்கள் பார்க்குறோம். அதனால் எங்களோட வகுப்பில் நாங்கள் சொல்கிறது, அம்மாக்கள் எல்லா நேரமும் குழந்தைய பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட, சனி ஞாயிறுன்னு லீவ் இருந்தாவோ இல்லை ஞாயிற்றுக்கிழமைகளில் விடுமுறை இருந்தாலோ, அப்பாக்கள் கிட்ட அந்த குழந்தைய 2 வயசு 3 வயசுலேருந்தே வெளியில் போகட்டும், அப்பாக்கள் கதை சொல்லட்டும், அப்பா கொஞ்ச நேரம் சாப்பாடு ஊட்டட்டும், அப்பாவோட உலகத்தை பற்றி கண்டிப்பாக சொல்லி கொடுங்க. இது இல்லாமல் அந்த குழந்தை வளரக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஒரு பேங்க்கில் ஏதாவது வேலைன்னு வெளியில் போகிறாங்க, இல்லை ஒரு ATM மிஷினுக்கு போகிறாங்க, இது அம்மாவும் செய்ய முடியும். ஆனால் அப்பா அம்மா 2 பேருமே ஒரே இடத்துக்கு கூட்டிகிட்டு போனால் கூட அப்பாவோட செயல் வேறையாக இருக்கும், அம்மாவோட செயல்பாடுகள் வேறையாக இருக்கும். ஒரு கறிகாய் வாங்க போகிற கடையாக இருந்தால் கூட அம்மா எப்படி வாங்குவாங்கன்னு உங்களுக்கு தெரியும், அப்பா எப்படி வாங்குவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த குழந்தைகிட்ட இது எல்லாமே பரிச்சயமாக இருக்கணும். ஸோ அப்பா வளர்த்துறாங்க அப்படிங்கும்போது
சில விஷயங்கள் இயல்பாக வராது, அதை சொல்லி கொடுக்க வைங்க. உங்களோட கணவருக்கு நீங்கள் ஒரு அட்டவணை போட்டு கொடுத்துட்டு இந்தந்த நேரத்தில் சாப்பாடு கொடுக்கணும், இந்த நேரத்தில் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போங்க. அதை ஈஸியாக ஃபாலோ பண்ணுவாங்க. அதை மீறி சில நேரத்தில் அழுகும் போதெல்லாம் அந்த பேஷன்ஸ் இருக்காது. குழந்தை அழுதா வேகமாக கொண்டு வந்து அம்மா கிட்ட சரண்டர் பண்ணி கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு நிறைய அப்பாக்கள் ரெடியாக இருப்பாங்க. அப்படி அழுகும் போதெல்லாம் அந்த மாதிரி ரொம்ப பேஷன்ஸ் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் ஆண்களுக்கு சில நேரத்தில் அது அவங்களோட இயல்பு. அதை கொஞ்சம் பக்குவப்படுத்தி எந்த நேரத்தில் அந்த குழந்தை டிஸ்டர்ப் ஆகுது, எதனால அந்த குழந்தை அழுகுதுங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடியே ஏதுவாக சில வேலைகளை செய்ய சொல்லுங்கள். மற்றபடி அம்மா வெளியில் போய் அப்பா வளர்த்துற குழந்தை கண்டிப்பாலுமே ரொம்ப சிறப்பாக வருவாங்க. நாங்கள் நம்பிக்கையோடு இதை ஹேண்டில் பண்ணுங்கள். நன்றி.